ஓகே. ADATA SE900G எக்ஸ்டர்னல் SSD-ஐ இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி மேக் மினி M4க்கு பூட்ட போறேன். பூட்டிட்டு ஃபைனல் கட் ப்ரோக்கு வந்துட்டு 1 TB ஸ்டோரேஜ் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து RGB லைட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் USB 3.2, அதுக்கப்புறம் Gen 2X2 Type-C இருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் வித் PS5 அண்ட் Xbox இது எனக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து Type-C ரிவர்சிபிள் இருக்கு. அதோட ரீட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2000 MB/s ஹை ஸ்பீட். அதுக்கப்புறம் RGB மல்டி கலர் RGB லைட்டிங். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஸோ என்னோட மேக் மினி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 256 GB தான் கைஸ் என்னோட மேக் மினி. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஃபைனல் கட் ப்ரோக்கு அடிஷ்னலாக எனக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுது. அதனால் இந்த வந்து SSD நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, ஓகே, உள்ள ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எப்பயும் போல் இந்த மேனுவல்ஸ் குயிக் ஸ்டார்ட் கைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே Type-C கேபிள், USB போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Type-C to Type-C கேபிள் வேறு கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் இந்த ADATA. ஆக்சுவலி நான் சாம்சங் தான் வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ADATA பார்த்தேன். சரி ஓகே இது வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினது. அலுமினியமாக மெட்டலான்னு கூட தெரியல. சைட்டில் வெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் வேறு போர்ட்ஸு, ஒரு போர்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன் மேக் மினியில். ஸோ இதை தான் வச்சு கனெக்ட் பண்ணோம். பின்னால் தான் வந்து தண்டர்போல்ட் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஓ கனெக்ட் பண்ண பாருங்கள், லைட் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஸோ நைஸ். ஓகே ஓகே, இது வந்துருச்சுங்க. ஸோ ஃபைல் போயிட்டு ஃபைனல் கட் ப்ரோக்கில் இந்த இடத்துல எங்கள் ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் தட்டிட்டு லைப்ரரி ப்ராப்பர்ட்டிஸ் திறக்கணும். திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து மோடிஃபை செட்டிங் தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எந்த ஆர்டிஸ்டில் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு. ஸோ இதுதான் கைஸ். ஓகே ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ADATA RGB லைட்டிங் SSD. ஸோ இதுதான் பாருங்கள், இப்படி தான் அது க்ளோ ஆகுது. ஓகே, பேர் வித் மேக் மினி M4. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.